சென்னை புழல் அருகே ஜெனரேட்டரில் கசிவு காரணமாக டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் மற்றும் அவரது 2 மகன்களுடன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புழல் அடுத்த கதிர்வேடு பிரிட்டானியா நகர் பகுதியை சார்ந்த 57 வயதான செல்வராஜ் லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்தி வந்தார். இவருக்கு 17 வயதில் ஒரு மகளும் 15 வயதில் சுமன்ராஜ் 13 வயதில் கோகுல்ராஜ் என்ற 2 மகன்களும் உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி இரவு செல்வராஜ் தமது மகன்களுடன் பக்கத்தில் உள்ள தனது மற்றொரு வீட்டில் தூங்கியுள்ளார். மறுநாள் நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வராததால் அவரது மனைவி உள்ளே சென்று பார்த்தபொழுது வாயில் நுரை தள்ளியபடி மூவரும் சடலமாக கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த புழல் காவல்துறையினர் உடல்களை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடன் தொல்லை காரணமாக அவர் பிள்ளைகளை கொன்று தற்கொலை செய்து கொண்டார் என போலீசார் சந்தேகித்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிவில் இறந்தவர்களின் நுரையீரலில் கார்பன் மோனாக்சைடு கண்டெடுக்கப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரும் விஷமருந்தி தற்கொலை செய்யவில்லை எனவும் மூச்சு திணறல் ஏற்பட்டே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பொழுது ஜெனரேட்டர் இயங்கியதாகவும் அதிலிருந்து வெளியேறிய கார்பன் மோனாக்சைடால் மூச்சு திணறி இறந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. சிஸ்டர்